மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வெளிப்படையா கேட்கிறேன், இப்ப பிராமணர்கள் அந்த பூஜை பண்ணாம விட்டா சாமி கோச்சுக்குமா அப்படின்னு கூட அப்படி இல்லையே. இப்போ மாரியம்மன் கோவில்ல எத்தனையோ பிராமணர்களுக்கு குலதெய்வம் சமயபுரம் மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், வெக்காளியம்மன், இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. அங்க அர்ச்சகர்கள் வந்து பிராமணர்கள் அல்ல. இல்ல இப்ப திருப்பதி கோயில்ல போய் வேற சமூகத்தினர் வந்து பூஜை பண்ணிருக்காங்க. திருப்பதியில போய் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல போய் யாராவது பூஜை பண்ணிருக்காங்க. திருப்பதியில துஷ்யந்தே போய் பண்ண முடியாது. நீங்க போறதே வந்து அந்த குருக்களுடைய வேலையை எப்படி நாம பறிக்கலாங்கிறதுக்காக போறேன். இல்ல அதான் கேக்குறேன், அந்த குருக்களோட வேலை போயிருங்கிறதுக்காக இவங்க எல்லாம் வந்து சரி. நான் இப்ப என்ன சொல்றேன், இப்போ இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு, அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்க. இளையராஜா அவர்கள் ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாரு. அங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள அவரை உள்ள விடல. ஜீயர்களா இருக்கட்டும், மற்ற நபர்கள்லாம் உள்ள போனாங்க. இளையராஜாக்கு இந்த நிலைமையா? அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமை? எப்போ உற்சவர் அர்த்த மண்டபத்துக்கு வந்துடுறாரோ அப்ப அந்த பட்டரை தவிர்த்து, சன்னியாசியை தவிர்த்து, ஏன்னா சன்னியாசி வந்து எல்லாத்தையும் துறந்தவர், அவரை தவிர்த்து வேற யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க ஜீயர்கள்னு சொன்னேன், ஒரே ஒரு ஜீயர் அங்க இருக்கக்கூடிய திருதண்டி ஜீயர் சுவாமி வந்திருந்தார், அவர் உள்ள போனார். இல்ல ஏன் போக கூடாதுன்னு தான் கேள்வி. தமிழ்நாட்டில் அந்த அறநிலையத்துறையை கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த துறையே வேண்டாம், முழுக்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறார். யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்க. இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும். பாஜக இணையதற்கான திட்டம் அல்லது அரசியல் ஆசை எதுவும் உண்டா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர், எழுத்தாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பரபரப்பு தொட்டு இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. நான் அந்த தலைவருக்கான போட்டியில் இல்லை அப்படின்னுமே அவர் சொல்லியிருக்காரு. ராமநவமி அன்னைக்கு பிரதமர் அவர்கள் ரயில் பாலத்தை வந்து திறந்து வச்சுருந்தார். பங்குனி உத்தரத்தன்னைக்கு தமிழக பாஜகவில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பார்வை என்ன? நமஸ்காரம். முதல்ல நமஸ்காரம் சர்மாஜி. அடியனை பொறுத்தவரை 2 விஷயங்கள். ஒரு சிட்டிசனா நீங்களோ நானோ, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜேர்னலிசம்ல இருக்கு. பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு மாற்றம், ஒரு கேபினெட்ல சேஞ்ச், அதெல்லாம் தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமே ஒழிய, ஒரு பார்ட்டிக்குள்ள நடக்கக்கூடிய ஷஃபில்னால ஒரு சிட்டிசனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, வரக்கூடாது. முதல் ஒரு விஷயம். 2வது என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்களோடு எனக்கு வந்து ஒரு 2 முறை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடியன் நடத்திய ஒரு நாட்டிய ப்ரொடக்ஷனில் அவர் வந்து தலைமை தாங்க வந்திருந்தார். வெரி குட் ஸ்பீக்கர். 2வது முறை பாலிமாரு மட்டம்னு ஒரு மத்வ சம்பிரதாய மட்டம், அந்த ஆச்சாரியனுடைய சாதுர்மாசிய சங்கல்பத்தின் போது அவரும் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருந்தார், நானும் கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருந்தேன். வெரி வெல் ஸ்போக்கன், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், நன்னா பேசுவார், அண்ட் ஓரளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல ஈர்ப்பு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவர் ஒரு நல்ல லீடர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது வந்து அவர் மாற்றப்படுவாரா, அவர் இறங்குவாரா, இன்னொருத்தர் எலெக்ட் பண்ணுவாரா, இதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் தேர் இன்டர்னல் பார்ட்டி மேட்டர். ஐ ஒன்ட் ஹேவ் எனி சே இன் தட். ஓகே, இப்போ மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் வேறு சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த மக்கள் ஈர்ப்புங்கிறது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வெறுமனா வந்து அந்த பேச்சாற்றல் அப்படிங்கிற மூலிமா வந்துதா, இல்லை வந்து அவர் ஆன்மீகம் சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்தோ வந்து பாஜகவில் இருந்து கொண்டு பேசாமல் இருந்தார்? மற்ற தலைவர்கள்லாம் இப்போ எச் ராஜாவாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அவங்களாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டாக இருந்தாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் இல்லை. அப்போது மக்கள் ஈர்ப்புங்கிறது அப்போது அந்த மதம் ஜாதி அது ரீதியாக பேசாதனால அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது, பாஜகவை தாண்டி மற்றவங்க மத்தியிலையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அடியன் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் ஒப்சர்வ் பண்ணுறேன். நான் உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டும் இல்லை, அவர்கள் மாதிரி ஒரு பொலிட்டீஷியனும் இல்லை. கம்பராமாயணத்தில் ஹனுமான் வந்து முதல் முறையாக ராமரை பார்க்க வரார். அப்போது ரொம்ப நல்லா பேசுவார். ஹனுமான் வந்து நவவியாக்கரண பண்டிதர், பேச்சாற்றல் அவ்வளவு. அதை பார்த்துட்டு ராமர் வந்து வியந்து போகிறார். இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை படைத்தவனை நான் பார்த்ததே இல்லையே. அப்போது லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், யார் கொல் இச்சொல்லின் செல்வன், இப்பேற்பட்ட ஒரு வாக்தேவியின் அனுகிரகம் பெற்றவன் யார்? இது கம்பராமாயணத்துக்கும் முன்பு அதுக்கு பின்பும் சரி, தமிழகத்தில் பேச்சு, இந்த மேடை பேச்சுக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோங்க, ராமநவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, தீபாவளி, எதுவாக இருந்தாலுமே
நம்ம டிவி சேனல் எல்லாம் ஒரு பட்டிமன்றம் நடக்கும். நீங்க வந்து ஒரு பெங்காலி சேனல், ஹிந்தி சேனல், மராட்டி சேனல் எல்லாம் அங்கேயும் பட்டிமன்றம் நடக்கும். ஆனா ஒரு பண்டிகைக்கும் பட்டிமன்றம் நடந்து நீங்க டிவி சேனல்ல பார்க்க மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு தமிழகத்தில் பேச்சாற்றல் இருந்தால் அவர்களுக்கு தலைவராவதற்கு நல்ல ஒரு தகுதி இருக்குன்னு மக்களுடைய ஒரு எண்ணம். நீங்க பார்க்க போனீங்கன்னாலும் திரு கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாருமே நல்ல, இப்போ மன்மோகன் சிங் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், பட் ஆனால் ரொம்ப குவைட் பர்சன் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தேன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கு. ரெண்டாவது, அவர் மதம் சார்ந்து பேசவில்லைங்கிறது எனக்கு புரியல. இப்போ ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களா சொல்லிட்டு வந்தார். திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கும் வந்து இப்படி நடப்பது தவறுன்னு சொன்னார். இது எந்த விதத்துல இப்ப நான் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேங்கிறதுக்காக இன்னொரு மதத்தை நான் தாக்கணுங்கிறதும் இல்லை, இன்னொரு மதம் மட்டம்ங்கிறதும் இல்லையே. அவர் கரெக்டா தானே பேசின்னு வர்றாரு. ஸோ இந்த விதத்துல அவர் எப்படி பாஜகவின் கொள்கைக்கு ஒத்து போலே நீங்க சொல்றீங்க? அதிக இந்துத்துவாவை அவர் எடுத்து பேசாம இருந்தார் அப்படிங்கிறது தானே அவர் மக்கள் மத்தியில ஒரு வரவேற்புக்கான ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை ஜெனரலி ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல அவர் பிராமணர் இல்லாதபடியால் அவர் பேசக்கூடிய வார்த்தையில அவ்வளவு விஷயங்களை, நுட்பங்களை கவனிக்கிறது இல்லையோ என்னவோ. இதே எச் ராஜா பேசினால் கவனிக்கப்படும், ஏனால் அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கிறதுனால இருக்குமோ என்னமோ. அடியனை பொறுத்தவரை அவர் நல்ல ஹிந்துத்வா விஷயங்கள், ஆர்டிகல் 370 ஹிந்துத்வா, அதாவது பொலிட்டிக்கல் ஹிந்துத்வாவுடைய ஒரு கொள்கை, அதுக்கு சப்போர்ட்டிவா பேசினார். வஃப்தானி அமெண்ட்மெண்ட் வந்தபோது அதுக்கு பேசினார். ராமர் கோவில் கட்டின போது பேசினார். எப்போ பேசலன்னு எனக்கு புரியல. இப்போ நீங்க அந்த வஃப்பு பத்தி பேசுனீங்க, அது வந்து பெரும்பாலான இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து திட்டமிட்டு பாஜக நம்மளை ஒடுக்குவதற்காகவே இந்த வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மத ரீதியா நாங்க வந்து யாரையும் எதையும் பார்க்கறது இல்லை, ஜாதி ரீதியா எதுவும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பாஜகவினர் தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் தேசிய அளவுலையும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா டச் பண்றது எல்லாமே மத ரீதியா இருக்கு. ஆர்டிகல் 370 காஷ்மீர் இஷ்யூ, இந்த விஷயமா இஸ்லாமியர்களை தாக்குறது, தொடர்ந்து பாஜக இஸ்லாமியர்களை குறிவைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாரத தேசத்துல, நம்ம இந்தியாவில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்து மக்களும் சரி, மைனாரிட்டிஸில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்டியானிட்டி, ஜுதாயிசம், யாருமே சீக்கிசம் யாருமே வந்து கவலைப்பட வேணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா இந்த பாரத தேசம் எந்நாளும் எல்லோரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தேசம்தான். ரெண்டாவது என்னன்னா, இப்போ இந்த வக்ஃப் பற்றி சொன்னேன், இது வந்து கொஞ்சம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது இன்னும் மேலும் டேமேஜ் ஏற்படுத்தாமல் தவிர்ப்பதற்காகத்தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சர்மாஜி, தமிழகத்தில் ஆண்டு வந்த மன்னர்களில் சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் நிறைய பேர் இருந்தார். ஒரு 1500 வருடங்களுக்கும் முன்பதாக இருந்த ஒரு கோவில், ஞானசம்பந்த மூர்த்தியால் பாடல் பெற்ற ஒரு சிவன் கோவில், திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில். அந்த கோவிலோடு சேர்த்து கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள், அந்த ஊர் மக்கள் வந்து தங்களுடைய நிலத்தை வித்து போகலாம்னு நினைக்கும் போது வஃப்த் claimed that this temple also belongs to us. ஸோ அது எந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போ ஒரு ஹிந்து கோவில்களுக்கும் நிலம் இருக்கும், சர்ச்சுக்கும் இருக்கலாம். இப்போ எங்கேயுமே இவ்வளவு விஷயம் நடக்கலையே. இப்போ வந்து பாட்னா ஹைகோர்ட் எங்களுது, ரெட் ஃபோர்ட்டு எங்களுது, உங்க வீடு எங்களுது. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நாளைக்கு உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வக்ஃப் வாணியத்திலே சொல்லிடுவேன் இந்த வீடு என்னுடையது. இப்போ நீங்க ப்ரூவ் பண்ணணும் வந்து இது வந்து உங்க வீடு என்னுடைய இடம் இல்லைன்னு. இது எந்த விதத்துல சரி சொல்லுங்க. ஸோ அடியேனை பொறுத்தவரை இது இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய விஷயம் இல்லை. திஸ் இஸ் நாட் கன்சர்னிங் மஸ்ஜித்ஸ் அண்ட் தர்காஸ். பொதுவான நிலம், அதுவும் வந்து எது டிஸ்பியூட்டடா இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்குத்தான் இது வந்திருக்கே ஒழிய, இது வந்து இஸ்லாமியர்களை தாக்க வந்த ஒரு மசோதாவோ ஒரு அமெண்ட்மெண்ட்டோன்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிறது அடியேனுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இன்னொன்று நான் சொல்றேன், இது அச்சம் வருதுன்னா இப்போ அடுத்தது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வருதுன்னா அதுக்கும் அச்சம் வருதுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க வந்து செக்யுலர் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லோருக்கும் பொதுவான நியதி. இப்போ ஹிந்து உடைய கோட் லாவும் 1950s மாற்றப்பட்டது. இட் இஸ் நாட் தட் ஹிந்துஸ் வேர் சேவ்ட், அப்பவும் மாற்றப்பட்டது. இது எந்த விதத்துல இஸ்லாமியர்களை பாதிக்கிறது சொல்லுங்க. சிஏஏ நிறைய பேர் சொல்லின்னு வந்தா அது இஸ்லாமியர்களை பாதிக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சிஏஏல பாதிக்கப்பட்டாரா? ஆர்டிகல் 370 ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டாரா? இப்போ வஃப்த்னால இப்போ இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு நார்மல், இப்போ நீங்க ஒரு ஹிந்து சிட்டிசன், நான் வந்து ஒரு ஹிந்து சிட்டிசன், நம்ம ஃப்ரெண்ட் ஒரு முஸ்லிம் சிட்டிசன் இருக்கார், அவர் ஓட் பண்ண போறார், வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் பொது, எந்த விதத்துல அவர் பாதிக்கப்படுறார்?
ஸோ இது வேண்டாத ஒரு ஒரு சர்ச்சையை சில பேர் கலப்பறாளோன்னு அடியனுடைய அபிப்பிராயம். This is absolutely unwarranted and unnecessary. பார்க்கலாம், இது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரியார் மண் ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரப்பினர் இது பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கும், ஆன்மீக பூமி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கும் கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறீங்க, இந்தியா ஃபுல்லாக பல்வேறு மாநிலங்களுக்கு பயணிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீக பூமின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஆன்மீக பூமியில் பாஜகவால் பெருசாக ஜெயிக்க முடியல. ஸோ இப்போ 2-3 விஷயங்கள் உங்கள் கேள்வியில் அடக்கம். இது பெரியார் மண். ஆமாம், பெரியார் மண். ஏன்னா ராமானுஜர் என்கின்ற பெரியவர் வாழ்ந்த மண். அவர் பெரியார் தான். எனக்கு அவர் பெரியார், அவருடைய மண். ஆழ்வாராதியர்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், 4 வேதங்களை தமிழ் செய்து கொடுத்த எங்கள் சுவாமி நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், 6 அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு. அந்த 6 அங்கங்களுக்கு சமமாய் திருவிருத்த, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், குருத்தாண்டகத்தை கொடுத்த திருமங்கையாழ்வார் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். அதே சமயத்தில் 12 திருமுறையை கொடுத்த நாயன்மார்கள் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். அருணகிரிநாதர் முருகபக்தியில் தத்தளித்தவர், அப்படியே மிதந்துட்டு இருந்தார் அந்த முருகபக்தியில. திருப்புகழ் பாடி கொடுத்த அருணகிரிநாதர் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். ஆச்சரியமான தமிழ் கவிதைகளை பாடி கொடுத்த சுவாமி வேதாந்த தேசிகன் கொடுத்த மும்மணி கோவை, நவமணி மாலை, திருச்சின்னமாலை, அடைக்கல பத்து போன்ற தமிழ் பிரபந்தங்களை கொடுத்த சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற பெரியார் வாழ்ந்த மண். இப்ப அவரவர்கள் கூட்டத்துக்கு அவரவர் ஆச்சாரியன் பெரியார். இங்க டிராவிடியன் ஐடியாலஜி ஒருவேளை ஃபாலோ பண்றவர்களுக்கு ராமசுவாமி நாயக்கர் அவர்களை பெரியார்னு சொல்லலாம். நான் அதை தப்புன்னு சொல்லலை. இவர் தான் எனக்கு பெரியார். அந்த விதத்துல இது பெரியார் மண் தான். இல்லை, உங்கள்கிட்ட இந்த மாதிரி பதில் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். ஏன் நான் பெரியோர்கள்லாம் வாழ்ந்த மண்ணுன்னு சொல்றேன். பெரியார் என்பது ஒரு டைட்டில் சர்மாஜி. அது எனக்கு பிடிச்ச வாளுக்கு நான் கொடுக்கும்போது அவர் தான் எனக்கு பெரியார்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வியில இது பெரியார் மண். இப்ப இந்த இடத்துல பெரியார்னு சொல்லக்கூடியது இந்த டிராவிடியன் ஐடியாலஜியில சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பெரியார். அவருடைய மண் என்று சொன்னால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யூஆர் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஜேர்னலிசம் அண்ட் பாலிடிக்ஸ். திமுக, அஇஅதிமுக 2 பெரும் கட்சிகள், 2 பேருமே டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்றாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாத்திகரா? ஜெயலலிதா அவர்கள் நாத்திகரா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் நாத்திகர்களா? அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் பொட்டே வச்சுக்கிறது இல்லையா? இப்பதானே ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், இது ஆன்மீக ஆட்சின்லாம் சொன்னார். ஸோ எங்கேருந்து இது? பெரியார் ஆட்சியிலேருந்து ஆன்மீக ஆட்சி வந்துடுத்து. அவர்களே ஒத்துக்கிறா. எவ்வளவு கூட்டமா யோசிச்சு பாருங்க. அடியேன் நீங்க சொன்னீங்களே, அந்த ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. பாரத தேசத்தில் நிறைய மாநிலங்களுக்கு சென்று எத்தனையோ கோவில்கள் போயிருந்தாலும் மார்த்தட்டி சொல்லுவேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராண்டியர் ஆஃப் த டெம்பிள்ஸ், சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் நாயக்கர்களும் விஜயநகர மன்னர்களும் சேதுபதி ராஜாக்களும் எழுப்பிய கோவில்கள் மாதிரி வேற எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா. ஒரு அண்ணாமலையார் தீபம்னா கோடி மக்கள் வரா. மாமாங்கம் இப்ப கும்பகோணத்துல நடக்க போறதுன்னா கும்பமேளா நடக்க போற மாதிரி கூட்டம் வர போறது. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. பழனியில கூட்டமான கூட்டம். எங்க இப்ப போகிறவா எல்லாரும் பார்ப்பனர்களா? எத்தனையோ எல்லா தரப்பு மக்கள், பணக்காரன் முதல் ஏழை வரை, படித்தவன் முதல் படிக்காதவன் வரை இத்தனை பேர் திரண்டு வராளே. இது பெரியாருடைய மண் என்று சொன்னால் இது என்ன மண்? அடியேனை பொறுத்தவரை இது ஆன்மீக பூமிதான். அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கு, என்னைக்குமே இருக்கு. இந்த ஆட்சி வந்த பின்பாக அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஒரு சில கோயிலில் அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்க பார்வை என்ன? ஒரு கவர்மெண்ட் பாலிசியை பத்தி இது சரி தப்பு, இது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலாங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு லீகல் மைண்ட் வேணும். இது செய்யப்பட்டது சமத்துவத்துக்காக அப்படின்னா எல்லா சாதியினரும் ஓரளவுக்கு எல்லா தொழிலையும் பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்திருந்தால் அதை பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா செய்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து சமூக நீதியை நாம் எப்படி கொடுக்க போறோம்னு யோசிக்காமல் இருந்தால், முதலில் அவரவர்கள் பார்ட்டி யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காளோ அவ பார்ட்டியில இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ், பார்ட்டி பிரசிடென்ட்ஸ் எல்லாம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கணும். இப்போ வேங்கை வாயில பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கு என்ன தீர்வு? இஸ் தேர் யார் பண்ண கண்டுபிடிச்சுட்டாளா? தண்டனை கொடுத்தாளா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதான் விஷயமே ஒழிய கருவறைக்குள் இப்போ ஒண்ணுமே இல்லை. அடியேன் பிராமணன் ஐயங்கார், அடியேனால கர்ப்பகிரகத்துக்குள்ள போக முடியாது.
இல்லை ஏன் போக முடியாதுங்கிறதான் அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் வந்து கடவுளை வந்து வணங்கலாம். இப்ப இந்து மதத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. வணங்கலாம். அந்த கடவுளை தொட்டு வணங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கருவறைக்குள்ள போறதுல என்ன பிரச்சனை? அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போறதுல என்ன பிரச்சனை? அதுக்குன்னு ஒரு நியமங்கள் இருக்கு சர்மாஜி. ஒரு மதம் என்று வந்து விட்டால், ஒரு ரிலிஜன் வந்துட்டா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு அதுல உடன்பாடு இல்லாமல் இருக்கா. அப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் போகாம இருக்கணும். இப்போ மசூதிக்குள்ள இப்போ பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ஆண்கள் அவர்கள் பயணிக்கலாம், பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு வச்சுட்டா அது அவர்களுடைய மதத்தின் நம்பிக்கை. இப்போ சீக்கிசம்ல சில நம்பிக்கை இருக்கு. சீக்கிசம் போகிறவங்க இப்படிதான் தலையை கட்டின்னு போகணும். இப்போ நீங்க ஹிந்துவா உள்ள போனோம்னாலும் அந்த தலப்பா கட்டின்னு போகணும். அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. இப்போ பார்சின்னு ஒரு மதம் இருக்கு, அங்க நெருப்பை தான் வணங்குவாங்க. அங்க 3 பேர் தான் அலவுடு, ப்ரீஸ்ட், கவ் அண்ட் காஃப். 4வது ஆளுக்கு அங்க இடமே இல்லை. இப்படிதான் சில நம்பிக்கைகள் இருக்கு. இப்போ இந்த நம்பிக்கை இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், நீங்க கோவிலுக்கு எதுக்கு போற, சுவாமியை சேவிக்கணும்னு உங்களுக்கு அனுமதி இருக்கா? உண்டு. பெருமாளை சேவிக்கலாமா? சேவிக்கலாம். பிரசாதம் கிடைக்குமா? கிடைக்கும். உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். அப்போ வந்துட போறோம். அந்த குருக்கள், வாத்தியார்னு சொல்லக்கூடியவர்கள் பரம்பரையாக அந்த ஆகமத்தை கடைபிடித்து அதை படித்து வரக்கூடியவர்கள். இப்ப நான் அங்க போய் இப்ப இதே தானே சபரிமலையில விஷயம் நடந்தது, ஏன் பெண்களை அனுமதிக்கிறது இல்லைன்னு. அந்த சாஸ்தா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல சாஸ்தா கோவில்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் அனுமதி உண்டு. இங்கு பிரம்மச்சாரியாக இருப்பதால் அந்த பகவான் வெத்த நியமம் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்லேருந்து விமனுக்கு அனுமதி கூடாதுன்னு. அதை கடைப்பிடிப்பது தான் ஒரு ஆத்திகனுடைய கடமை ஒழிய டெம்பிள் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் ஆக்டிவிசம். நம்ம ஆக்டிவிஸ்டா ஷஹீன்பாக்ல பிடிச்சிக்கக்கூடிய அந்த பிளக்கார்டெல்லாம் வச்சு கோவிலுக்கு போவது சரி இல்லைங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். எனக்கும் அனுமதி இல்லை, ஏனெனில் அதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. பிராமணர்களாக இருந்து விட்டால் கருவறைக்குள் செல்லலாம், பிராமணர்களாக இருந்து விட்டால் கருவறையில் பகவானை தொடலாம்ங்கிறது பொய். அதுக்குன்னு சில ஆகம நியமங்கள் உண்டு. அந்த பட்டர் சுவாமிகளே சில விதத்தில் தான் தொட முடியும் என்பது நம்பிக்கை. இதுக்கும் மேல இப்ப நாங்க கொண்டு வந்தது சரிதான் வந்தா லெட் இட் பி. ஆனா ஒண்ணும் இப்போ ஒரு புரோஹிதராவோ வாத்தியாராவோ ஆயிட்டா எல்லாருக்கும் திருப்பதி மாதிரி தான் கோவில்கள்ல போய் வாத்தியாரா இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு சின்ன ஊர்ல திருநாங்கூர் திவ்ய தேசத்துல காவளம்பாடியில போய் வேலை பார்க்கணும், அந்த இடத்துல பட்டரா இருக்கணும். கோவில்ல 1-2 பேர் தான் வருவா. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அதை நம்ம என்னமோ ஒன்றும் மூளை இல்லாதவா வேலை பார்க்கறது, அது கஷ்டமே இல்லாம வேலை பார்க்கறதுன்னு நினைக்கிறோம். எந்த ஒரு தொழிலுமே வசதியான தொழில் தான். அந்தந்த தொழிலுக்குன்னு சில நியமங்கள் இருக்கு. அது ஹிந்து மதத்துல சில நியமங்கள் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட்ஸ் ஓன் பாலிசிஸ். ஐ ஹேவ் நத்திங் டு சே. இஃப் தே ஹேவ் த ரைட் டு டூ இட், லெட் தெம் டூ. அதான் பிராமணர்கள் மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ள போகணும் அப்படின்னு எதுவும் இருக்கா? அது எதுவும் வர்ணாசிரம தர்மத்தின்படியோ அல்லது சனாதன தர்மத்தின்படியோ அது பின்பற்றணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல? ஆளுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. சனாதன தர்மம் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு மாதிரி சொல்றாரு, அதுவே பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு நபர் வேற ஒரு மாதிரி சொல்றாரு. அப்போ ஆளாளுக்கு மாறுபடும் போது இந்த சிஸ்டத்தை எப்படி நம்புறது? ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இப்போ காஞ்சி காமகோட்டி பீட்டம்னு உண்டு, ரொம்ப பிரசித்தமான மட்டம் காஞ்சி மட்டம். அதுல இருந்த பெரிய ஆச்சாரியன் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கின்ற மகா பெரியவர், மகா சுவாமிகள்னு சொல்லுவோம். அவர் இருந்த காலத்தில் எத்தனையோ மாரியம்மன் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கார். மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிருக்கார் அந்த அம்மனை. அந்த கோவில் கருவறைக்குள் குருக்களா இருக்கக்கூடியவர் பிராமணர் அல்லர். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ பிராமணர் இருக்கக்கூடிய கோவில்ல நான் எல்லா சாதியினரையும் அர்ச்சகரா போடலாங்கிறோம். அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்ல குருக்களா இருக்கக்கூடியவர்கள பிராமணர்களை போடலாமா? அந்த லிஸ்ட் கம்மியா இருக்கும் இல்லையா? இந்திய அளவுல பார்க்கும்போது சரி, இப்போ தமிழ்நாட்டிலும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த ஊர்ல சென்னையில இல்ல, நான் வெளிப்படையா கேட்கிறேன், இப்போ பிராமணர்கள் அந்த பூஜை பண்ணாம விட்டா சாமி கோச்சுக்குமா அப்படின்னு கூட அப்படி இல்லையே. இப்போ மாரியம்மன் கோவில்ல எத்தனையோ பிராமணர்களுக்கு குலதெய்வம் சமயபுரம் மாரியம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், வெக்காளியம்மன், இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. அங்க அர்ச்சகர்கள் பிராமணர்கள் அல்லர். அதுக்காக பிராமணர்கள் அந்த கோவிலுக்கு போகாம விட்டுடுறாளா? அந்த அம்மனுக்கு இல்லாத சக்தியா? எல்லா இடத்துலயும் இருக்கே. இல்ல, இப்ப திருப்பதி கோயில்ல போய் வேற சமூகத்தினர் பூஜை பண்ணிருக்காங்க. திருப்பதியில போய் கபாலீஸ்வரர் கோயில்ல போய் யாராவது பூஜை பண்ணிருக்காங்க. திருப்பதியில துஷ்யந்தே போய் பண்ண முடியாது. ஏன்னா வைகானச ஆகமம் அந்த கர்ப்பஸ்ரீமான அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் பண்ண முடியும், பிராமணர்கள் பண்ண முடியாது. பிராமணர்கள்லயே ஒரு வைகானச வகுப்பை சார்ந்தவர்கள் தான் பண்ண முடியும். அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு. இப்போ ஒரு ஒரு எஸ்சி சமூகத்துக்கோ எஸ்டி சமூகத்துக்கோ ஒதுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூன்சி, அவர்கள் போட்டியிடணுங்கிற கான்ஸ்டிடியூன்சில ஒரு பிராமணர் போய் போட்டியிட முடியுமா?
முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அந்தந்த கோவில்களுக்கு சில ஆகம நியமங்கள். கடவுளுங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிச்சயமா. ஆனா வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வந்து பூஜை பண்ணணும், குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படிங்கும்போது தானே பிரச்சனை வருது. இப்போ பூஜை பண்றதுங்கிறது ஒரு வேலை. நீங்க வழிபாடு உங்க மனதளவில் நீங்க தியானிப்பது என்பது உங்களோட நம்பிக்கை. நீங்க கோவிலுக்கு போறேள், பகவானை சேவிக்கிறேள், பகவானே எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு, மோட்சத்தை கொடு, பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வரேள். இப்போ அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? கோவிலுக்கு போறேள், பெருமாளை சேவிக்கிறேள். இதுதானே கோவிலுக்கு போவதற்கு காரணம். மன நிம்மதிக்காக போறேள், மன நிம்மதி கிடைக்கிறது. உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேள், அர்ச்சனை பண்ணிட்டு வரேள். இப்ப நீங்க போறதே வந்து அந்த குருக்களுடைய வேலையை எப்படி நாம பறிக்கலாங்கிறதுக்காக போறேன். அதான் கேக்குறேன், அந்த குருக்களோட வேலை போயிருங்கிறதுக்காக இவங்க எல்லாம் வந்து. சரி, நான் இப்ப என்ன சொல்றேன், இப்போ இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு. அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு பேர் அதுல இருந்து தேர்வு பெற்றிருக்கா, எவ்வளவு பேர் அப்ளை பண்ணா, எவ்வளவு பேர் அந்த ஆகம பாடசாலையில முடிச்சா, எவ்வளவு பேர் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா, எவ்வளவு பேர் தங்கினா. இதுல 4 விஷயம் இருக்கு. அப்ளிகேஷன் எவ்வளவு பேர் போட்டிருக்கா, எவ்வளவு பேர் அந்த கோர்ஸை முடிச்சிருக்கா, எவ்வளவு பேருக்கு கோவில் அலாட் ஆயிருக்கு, கோவில் அலாட் ஆனவர்கள் எத்தனை பேர் அதே கோவில்ல இன்னும் தங்கிட்டு இருக்கா, இல்லாட்டா வேற தொழிலுக்கு போயிட்டாளா. இந்த ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்க. எப்பவுமே if a policy is implemented, it is important for the government to give a white paper. இதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, அதை பண்ண சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே கட்டாயமா நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன், இன்னொரு இன்டர்வியூ கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, பாப்போம். அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி டிரான்ஸ்பரன்சியோட வேறு சமூகத்தினரும் வந்து எல்லாரும் அந்த பிராக்டிஸை வந்து கடைபிடிச்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்சல்யூட்லி. நீங்க வந்து அந்த ஒயிட் பேப்பர் கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து அதை ரிசர்ச் பண்ணலாம், ஒரு கட்டாயமா ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். நான் வந்து எந்த ஒரு சமூகம் உயர்வு தாழ்வு பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் நான் சொல்ல வரல. when a policy is implemented we have to see the outcome பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே, இப்போ அண்மையில இளையராஜா அவர்கள் ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாரு. அங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள அவரை உள்ள விடல. மற்ற ஜியர்களா இருக்கட்டும், மற்ற நபர்கள்லாம் உள்ள போனாங்க. இளையராஜாக்கே இந்த நிலைமையா? அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு நபராக இளையராஜா இருக்காரு, எம்பியா இருக்காரு, அவருடைய பாடலை எல்லாரும் கேட்கிறோம். அவருக்கே உள்ள விடாம நீங்க தடுத்து நிப்பாட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு விதமான வழிபாட்டு முறை உண்டு. இப்போ நம்ம தமிழ்நாடையே பிரிக்கும்போது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40ன்னு பிரிப்போம், பாண்டிய நாடு 18ன்னு சொல்லுவோம். இப்போ பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடியது மதுரை அம்பதியை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், புதுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், கீழே வந்து திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். இந்த திவ்ய தேசங்கள்லாம் என்ன ஒரு வழக்கம்னா, உள்ள கர்ப்ப கிரகத்துல அசையாதவர், எங்கும் அசையாதவர் மூலமூர்த்தி, மூலவர்னு பேர், அவர் இருப்பார், மூலவர் சுவாமி இருப்பார். அதே கர்ப்ப கிரகத்துக்குள்ள உற்சவமூர்த்தி, உற்சவமூர்த்தினா புறப்பாடு கண்டருளும் மூர்த்தி. இப்போ பவனி வரார் பாருங்க ஊர் முழுக்க, அவருக்கு உற்சவர்னு பேர். மூவபிள், இன்னொருத்தர் மூவே பண்ண மாட்டார், இவர் மூவபிள். பொதுவாக கோவில்கள்ல கர்ப்ப கிரகத்திலேயே அந்த உற்சவமூர்த்தியை ஏழை பண்ணிடுவா, அங்க எழுந்தருளை பண்ணிடுவா. ஆனா இப்ப பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்ல என்ன ஒரு சிறப்புனா, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல எழுந்தருளை பண்ணுவா. வெகு காலம் நிறைய சில மாதங்கள்ல அங்க நடுவுல இருப்பார் பெருமாள். அப்ப அந்த எப்போ உற்சவமூர்த்தி அங்க இருக்காரோ, பக்கத்துல ஷட்டாரிகள்லாம் இருக்கோ, அப்போ அந்த இடத்துல இப்போ உற்சவர் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருந்துட்டாருன்னா நம்ம எல்லாருக்குமே கர்ப்பகிரகத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் வரைக்கும் அனுமதி உண்டு. எப்போ உற்சவர் அர்த்த மண்டபத்துக்கு வந்துடுறாரோ அப்போ அந்த பட்டரை தவிர்த்து, சன்னியாசியை தவிர்த்து, ஏன்னா சன்னியாசி வந்து எல்லாத்தையும் துறந்தவர், அவரை தவிர்த்து வேற யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க ஜீயர்கள்னு சொன்னேன், ஒரே ஒரு ஜீயர் அங்க இருக்கக்கூடிய திருதண்டி ஜீயர் சுவாமி வந்திருந்தார், அவர் உள்ள போனார், வேற யாருக்கும் அனுமதி இல்லை. ஏன் போக கூடாதுன்னு தான் கேள்வி. அதே தானே முதல்ல சொன்ன, அது ஒரு பிராக்டிஸ், அது ஒரு மரபு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்ப நீங்க சொன்ன இளையராஜாவுக்கே அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு போன உடனே ராஜாவா இருந்தாலும், அந்த ஊர் ராஜாவா இருந்தாலும், இளையராஜாவா இருந்தாலும், நாட்டு பிரதமரா இருந்தாலும், மோடி அவர்கள் வந்திருந்தாலும் உள்ள போயிருக்க முடியாது, பிரதமர் வந்திருந்தாலும் போயிருக்க முடியாது, ஜெயலலிதா இருந்த போது இருந்தாலும் போயிருக்க முடியாது, ஸ்டாலின் அவர்கள் போக மாட்டார், ஒருவேளை போயிருந்தாலும் அவராலையும் போக முடியாது. யாராக இருந்தாலும் அனுமதி இல்லை. பிரதமராக இருந்தாலும், இப்ப பிரதமர் வந்து இதுக்கு போயிட்டு வந்தார், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வாசல், அந்த கதவு வாசல உட்கார்ந்து தானே அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார், உள்ள போவே இல்லையே, அவருக்கும் தானே அனுமதி இல்லை. இளையராஜாவுக்கே பிரதமருக்கே இருந்தாலும் பகவானுக்கு முன்னாடி நம்ம அத்தனை பேரும் குழந்தைகள் தான், ஜீவாத்மாக்கள் தான், யாரா இருந்தாலும் அனுமதி இல்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல சிக்கந்தர் மலை, அதே மாதிரி திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கிற இஷ்யூலாம் கிளம்பிச்சு. அது சம்பந்தமா பொலிட்டிக்கல் ரீதியா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டுச்சு. இந்த விவகாரத்துல உங்க பார்வை என்ன? மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயத்திலேருந்து நீங்க வந்து இஸ்லாமியர்கள் அதனாலதான் அச்சத்துல இருக்கான்லாம் நீங்க அதுல இருந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண வேண்டாங்கிறது அடியனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.
பிராச்சீனமான ஸ்தலங்கள் பல உண்டு சர்மாஜி. தமிழகத்துல ரொம்ப பிராச்சீனமான ஸ்தலங்கள் உண்டு. இஸ்லாத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கைக்கு தக்கவாறு மசூதிகள் அல்லது ஒரு பெரியவரை அடக்கம் செய்யக்கூடிய தர்காக்கள் அதுவும் சிலது இருக்கு. நான் அடியனுடைய அபிப்பிராயத்துல அது அந்த அந்த பிரிவினை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கோவிலுக்கு போறேன், இவர்கள் தர்காக்கு போறா இல்லாட்டா மசூதிக்கு போறானா, அந்த டிஃப்ரென்சியேஷன் ஹார்மோனியஸாக மெயின்டைன் பண்ணி போகிறது பெட்டர். திருப்பரங்குன்றம் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1800-2000 வருடங்களுக்கும் மேற்பட்டதாக ஒரு குடவரை கோவில். அது அந்த குடவரை கோவிலுங்க ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ குடவரை கோவில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுதான் மலைனா நீங்க அந்த ஐஸ்கிரீம் சின்ன குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுவா பாருங்க, அந்த மாதிரி ஸ்கூப் ஆயிருக்கு அந்த கோவில். வெளியில கோபுரம் தெரியுது, நீங்க உள்ள திருப்பரங்குன்றத்துக்குள்ள போகும்போது உள்ள போக போக நீங்க ஒரு கேவ்க்குள்ள போறேன். அப்போ அந்த மலையே முருகப்பெருமானுக்கு சொந்தம் என்கின்ற ஒரு ஒரு விஷயம் வருது. இப்போ திருப்பதி மலை அப்படிதானே, அந்த மாதிரி வந்துடுது. இப்போ இந்த சிக்கந்தர் யாரா இருந்தாலும் அவர்கள் வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர் எப்போ வந்தார், அதுக்கு ஏதாவது கல்வெட்டு இருக்கா, ஆதாரம் இருக்கா? எப்படி சட்டுன்னு ஒரு இடத்த நான் கிரீன் பெயிண்ட் அடிச்சு விட்டேன், இங்கே தான் சிக்கந்தர். அங்கே இருக்கக்கூடிய அந்த குடவரை மேலே இருக்கக்கூடிய கேவ் ஜீனர்கள் ஜெயின சமணர்கள் வாழ்ந்த ஒரு கேவ். இது எப்படி கிரீன் கலர் ஆச்சு? இப்போ அந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். பல்லவ மன்னர்கள் 4, 5, 6, 7, 8 நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் ஆண்டவர்கள். அதுவும் தொண்டை மண்டலம்னு பேர் இந்த இடத்தில். இங்க ஆண்ட மன்னர்கள் இப்போ காஞ்சிபுரம், மாமல்லபுரம் என்கின்ற மகாபலிபுரம், இதெல்லாம் தான் அவர்களுக்கு தலைமையான ராஜதானிகள். இப்போ பல்லவபுரம்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லவபுரம்ங்கிறது தான் பல்லாவரம். அந்த பல்லாவரத்துல இன்னைக்கும் மஸ்ஜித் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க போய் பாருங்க, வெளியில மஸ்ஜித் இருக்கும், உள்ள அந்த மஸ்ஜித்குள்ள போயிட்டேன்னா பஞ்ச பாண்டவர்களுக்காக கட்டிய குகை, அது ஏஎஸ்ஐல கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மஸ்ஜித் ஃபசாட் போட்டு அது மஸ்ஜிதுன்னு ஆயிருக்கு. இது எந்த விதத்தில் சரி? அங்கேயா அல்லாவினுடைய ஒரு 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 கட்டளையை ஏற்கக்கூடிய ஒரு துருஷ்கர், ஒரு இஸ்லாத்தை சார்ந்தவர் கிளியரா சொல்லியிருக்கார், இன்னொரு வழிபாட்டு முறை நடக்கக்கூடிய இடத்த நம்ம கிளைமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த இடத்துல போய் நாம் தொழுகையே நடத்தக்கூடாதுங்கிறார். அப்போ ஒரு பஞ்சபாண்டவர்களுக்காக கட்டிய குகை மஸ்ஜிதா மாறிடுத்து. முருகப்பெருமானின் குடவரை கோவிலுக்கு மேல சிக்கந்தர் வந்துட்டார். இது எந்த விதத்தில் ஹார்மனியை மெயின்டைன் பண்றது? ஒரு நாட்டில் பீஸ் அண்ட் ஹார்மனி இருக்கணும்னா அது ஹிந்துக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எல்லா மதத்தவர்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த ஹிந்துக்களே விட்டு கொடுக்கணும் செக்யுலர்னு நம்மளே உட்காந்து சொல்லிட்டு இருக்கணுங்கிறது இல்லை, எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அடியேனை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் இஷ்யூ சிம்பிள். அந்த மலை முருகப்பெருமானுடையது. அந்த இடத்துல அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவதோ அந்த இடத்துல தொழுகை நடத்துவதோ தவறு. இதுதான் அடியனுடைய. தமிழ்நாட்டில் அந்த அறநிலைத்துறையை கலைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய கோயில்களுடைய சொத்துக்களை அரசாங்கமே பறிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பாஜகனுடைய நிலைப்பாடு அந்த துறையே வேண்டாம், முழுக்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறார். யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்துக்கள் கிட்ட கொடுக்கணும். அந்தந்த கோவில், இப்போ ஒரு கோவில் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் இருக்கு திருக்கருகாவூர்லன்னா அந்த கிராமத்து மக்கள் இருக்கா? அந்த கோவிலை குலதெய்வமாக கொண்ட எத்தனையோ இந்துக்கள் இருக்கா? எல்லா தரப்பு மக்களும் வழிபடக்கூடிய ஒரு கோவிலா இருக்கு. அந்த இந்துக்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சு பார்த்துக்கிட்டோம். இப்போ தர்காக்கு எப்படி பார்த்துக்கிறா? தர்காக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. ஒரு குருத்வாரா எப்படி இருக்கு? குருத்வாராக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்தந்த கோவிலுக்கு ஒரு கமிட்டி இருக்கட்டும். இல்லாட்டா ஒரு சமஷ்டியா இப்போ கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஒரு 400 கோவில்களுடைய சேர்ந்து ஒரு கமிட்டியில ஹிந்துஸ் இருக்கட்டும். கவர்மெண்ட்க்கு வாட் ஜாப் டஸ் இட் ஹேவ்? இப்போ மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தலையே இடுறதில்லை. இதே ஹிந்துக்களுடைய கோவில்ல இதுக்கு வாட் ரைட் டஸ் த கவர்மெண்ட் ஹேவ் டு இன்டர்ஃபியர்? ஸோ அதுதான் இது பாஜக எங்க கிட்ட கொடுத்துருக்கோம்னா பாஜக கிட்ட கொடுக்கணும்னா அது அறநிலையத்துறை கிட்டே இருக்கட்டும், எந்த ஒரு பார்ட்டிக்கும் போக வேண்டாம், மக்கள் அதை பார்த்துப்பா. அஃப்கோர்ஸ் மக்கள் ஹேவ் டு கெட் டுகெதர். அந்த வந்துடுத்துனா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிபாட்டு செய்யக்கூடிய விதத்தில் அது அமைந்திருந்தால் அப்புறம் கவர்மெண்ட்க்கு என்ன வேலை? கவர்மெண்ட் ஹேஸ் நோ ரோல் டு பி இன் சைட் டெம்பிள்ஸ். கவர்மெண்டோட வேலை வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, ரோடு நன்னா போடுறது, இன்செசன்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது, வாட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பஞ்சாயத்தோட ஒர்க் பண்ணி நல்ல ஒரு டீம் ஒர்க்காக இருந்து நல்ல ஒரு சீம்லெஸ்ஸாக போக வைக்கிறது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை டிஸ்பர்ஸ் வேரியஸ் ஸ்கீம்ஸில் பண்ணுறது. இதெல்லாம் தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையை ஒழிய கோவில் எப்படி நடத்துறது, கோவிலுக்குள்ளே என்ன இருக்கணும், இஓவை அப்பாயிண்ட் பண்ணுறது, திஸ் இஸ் நாட் த பிஸ்னஸ் ஆஃப் அ கவர்மெண்ட். ஓகே, இறுதியாக என்னுடைய ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு நிறையா பண்ணியிருக்கீங்க, நிறைய புக்ஸ் எழுதுறீங்க, ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் சரி. உங்களுக்கு எதுவும் அரசியல் ஆசை எது இருக்கா? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பாஜகவை ரொம்ப ஆதரித்து பேசிகிட்டே இருக்கீங்க. 2024 நினைக்கிறேன் நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க.
பாஜகவில் இணையதற்கான திட்டம் அல்லது அரசியல் ஆசை எதுவும் உண்டா? ஓகே, ஸோ பாஜகவுக்கு ஓட் போட்டால் ஐ டோன்ட் திங்க் இட் டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஜாயினிங் பிஜேபி. இப்போ பிஜேபிக்கு ஓட் போட்டாலும் கூட பல பல விஷயங்கள் வந்து பிஜேபி இப்படி பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற ஐயம் எல்லாம் வரும். இப்போ பிஜேபிக்கு ஓட் பண்ணுறவா எல்லாருமே பிஜேபி செய்யக்கூடிய 10 விஷயமும் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவா இல்லை. அப்போ பாஜக பண்ணக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு முரண்பாடும் உண்டு? ஒன்று ரெண்டு இடத்துல முரண்பாடு இருந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இப்போ நீங்களும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யாராவது ஒரு பார்ட்டிக்கு போட்டிருப்பேன், இட் டசன்ட் மீன் யூ ஜாயின் தட் பார்ட்டி. ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு சிட்டிசனுமே சர்மாஜி நீங்களும் ஒத்துப்பேள், ஒரு சிட்டிசனுமே எந்த தொழில் வேணாலும் பார்க்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், அடியன் மாதிரி ஏதோ ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ராமாயணம் பாரதம் பிரபந்தத்துலேயும் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், நமக்கு வி ஷுட் பி பொலிட்டிக்கலி அவேர். அதாவது நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் யார் ஆண்டுன்னு வரா, நம்ம இருக்கக்கூடிய மாநிலத்தை யார் ஆண்டுன்னு வரா, நம்மளால நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன, நாம் நாட்டுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி என்ன, ஜிஎஸ்டி கட்டுறேனா, பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறேனா, அதே மாதிரி மினிமம் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறேனா, இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறேனா, இப்போ என்னுடைய அசோசியேஷன் கொடுக்குறேனா, இதெல்லாம் என்னுடைய டியூட்டி. அதே சமயத்தில் பொலிட்டிக்கலி அவேராக இருக்கணும். இப்போ ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, அது தவறான ஒரு விஷயம். அதனால இப்போ ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீனிங்கோட பேசுறதோ இல்லாட்டா சில பாலிசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதோ, இட் டசன்ட் டேண்டமவுண்ட் டு சப்போர்ட்டிங் தட் பார்ட்டி ஃபுல்லி ஆர் ஜாயினிங் தட் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணுறேங்கிற எண்ணத்தில் வராது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமான விடை பொலிட்டிக்கலி அவேராக இருக்கணும். ஆனால் ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ இன்ட்ரெஸ்ட் இன் பிகமிங் அ பொலிட்டீஷியன். நமக்கு ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம், கிருஷ்ணனுடைய சரித்திரம், ஆழ்வார் உடைய பாசுரங்கள் இதெல்லாம் தான் மனசில் இருக்குது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் பகவான் வந்து வாழ்க்கையை இப்படியே நடத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நமஸ்காரம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.